ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சோழனும் நிலா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சோழனோட பெரியப்பா வந்து கார்த்திகாவுக்கு நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம், ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க அம்பிட்டு தான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம நிலாவும் சோழனும் கார்த்திகாவை பார்த்து பேசுகிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் பார்த்து யாருமே இருக்கிறதில்ல, நம்ம கார்த்திகா மட்டும்தான் இருக்கிறாங்க. கார்த்திகா நிலாவை பார்த்ததுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கார்த்திகா, நீங்கள் தேவையில்லாமல் இனி சேரன் மாமா வாழ்க்கை விஷயத்தில் வராதிங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கூட பேசுகிறதுனால உங்களுக்கும் பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் சேரன் மாமா பக்கம் வராதிங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே சோழன் நினைக்கிறாங்க, நிலா மனசில் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்படி இருந்தும் ஏன் என்னை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறா? இப்படி இருக்கிறவளுக்கு எப்படி நம்ம டிவோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் சேரன் மாமாவை உயிருக்கு உயிராக விரும்புகிறேன், அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது, தயவு செஞ்சு என்னை சேரன் மாமா கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்குறாங்க. நிலா யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இங்கே கார்த்திகாவோட அம்மா வந்துடுறாங்க. இங்கே கார்த்திகா அவங்க அம்மா இருந்துட்டு நிலா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நிலா யோசிக்கிறாங்க, கார்த்திகா சொன்னதையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நிலா கார்த்திகா சேரன் அண்ணனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க, சேரன் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கார்த்திகா விஷயத்தில் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.